வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியினூடாக தரம் உயர்தர மாணவர்களுக்கான தரம் 13 மாணவர்களுக்குரிய தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் என்னும் பாடத்திலே இயற்கை உற்பத்திகளும் அவற்றின் பிரித்தெடுப்புகள் பற்றியும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியினூடாக பார்க்க உள்ளோம். அவை இன்றைய நிகழ்ச்சியினூடாக தேர்ச்சி 18 இயற்கையான உற்பத்திகள் அவற்றின் பிரித்தெடுப்பு முறைகள் ஆகியவற்றை ஆய்ந்தறிவர் என்கின்ற தேர்ச்சியினூடாக முதலாவதாக நாங்கள் தேர்ச்சி மட்டம் 18.1 பல்வேறு வகைப்பட்ட இயற்கை உற்பத்திகள் அவற்றின் மூலங்கள் பயன்பாடுகள் ஆகியவற்றை தேடி அறிவார் என்கின்ற தேர்ச்சி மட்டத்தை இன்றைய நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஆய்வோம். அந்த வகையிலே முதலாவதாக இந்த இயற்கை உற்பத்திகளாக விளங்குபவை பிரதானமாக எங்களுக்கு தெரியும். இயற்கை உற்பத்திகளாக தாவரங்கள் பிரதானமாக விளங்குகின்றவை ஒளித்தொகுப்பு என்கின்ற செயற்பாட்டின் மூலம் இந்த தாவரங்கள், விலங்குகள், பாக்டீரியா, பங்கசுகள், லைக்கன்கள், பூச்சிகள், விலங்குகள் போன்றவற்றை உற்பத்தி செய்யப்படுகின்றன. அது பிரதானமான சேதன சேதர்களாக அவை விளங்குகின்றன. ஸோ அந்த எவ்வாறு இந்த உற்பத்திகள் நடைபெறுகின்றன, எல்லா ஒரு அங்கிகள் தாவரங்களிலே காணப்படுகின்ற இந்த சேதன பதார்த்தங்கள் என்ன, விலங்குகளிலே காணப்படுகின்ற சேதன பதார்த்தங்கள் என்ன, அவை எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பது பற்றி நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக இயற்கை உற்பத்திகள் என்றால் என்ன, அவை இயற்கை உற்பத்திகள் என்றால் என்ன என்பது, இயற்கை உற்பத்தி என மூலப்பொருட்களான கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர், நைட்ரசன், பாஸ்பரஸ் போன்றவற்றை சூரிய ஒளி முன்னிலையிலே பயன்படுத்தி தாவரங்கள் பல்வேறு வகையான சேவைகளை உற்பத்தி செய்கின்றன. அவை யாவும் இயற்கை உற்பத்திகள் என நாங்கள் அழைக்கின்றோம். பிரதானமாக நீங்கள் சிறிய வயதிலிருந்தே கேள்விப்படுகின்றீர்கள் ஒளித்தொகுப்பு என்று. இந்த ஒளித்தொகுப்பு என்பது தாவரங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விசேட தொகுப்பு முறையாகும். தாவரங்களை நாங்கள் ஒரு சிறிய ஒரு உணவு கைத்தொழிலாக கருதலாம். காரணம், அங்கு தாவரங்கள் மூலம் கார்பன் டை ஆக்சைடும் நீரையும் பயன்படுத்தி சூரிய ஒளி முன்னிலையிலே பச்சை தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு நீரையும் பயன்படுத்தி சூரிய ஒளி முன்னிலையிலே குளுக்கோஸ் என்கின்ற உணவை தயாரிக்கிறது. அவையே நான் தாவரங்களை நாங்கள் தற்போசனை அங்கிகள் என குறிப்பிடுகின்றோம். இந்த தாவரங்கள் பிரதான உற்பத்தியாளர்களாகும். உற்பத்தியாளர்களே தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் அமைந்தாலும் பிரதான இயற்கை உற்பத்தியாளராக நாங்கள் இந்த தாவரங்களை குறிப்பிட முடியும். அந்த வகையிலே பிரதான இயற்கை உற்பத்தியாளர்கள் ஆக விளங்குபவை தாவரம், விலங்கு, பங்கஸ், பாக்டீரியா, பூச்சி இனங்களை நாங்கள் குறிப்பிடலாம். அவை பிரதானமான இயற்கை உற்பத்தியாளராக இந்த பூமியிலே விளங்குபவை தாவரங்களாக அமையும். அந்த இயற்கை உற்பத்திகளை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். இயற்கை உற்பத்திகளை நாங்கள் 2 வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று முதன்மை அனுசேப விளைபொருட்கள், இரண்டாவதாக துணை அனுசேப விளைபொருட்கள். ஆகவே அந்த அங்குகளினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த இயற்கை உற்பத்திகளை நாங்கள் 2 வகையாக பிரித்து கொள்ளப்பட முடியும். ஒன்று முதன்மை அனுசேப விளைபொருட்கள் மற்றும் துணை அனுசேப விளைபொருட்கள் என நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். அந்த வகையிலே முதன்மை அனுசேப விளைபொருள் என்றால் என்ன என்றால், இந்த அங்கியொன்றின் நிலவுகள் அல்லது வளர்ச்சி அல்லது வியத்தம், இனப்பெருக்கம் என்பவற்றில் நேரடியாக தொடர்படுகின்ற களங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பதார்த்தங்கள் நாங்கள் முதன்மையான உற்பத்தி பதார்த்தங்கள் என குறிப்பிடுகின்றோம். ஆகவே ஒரு அங்கியொன்றின் நிலவுகைக்கு வளர்ச்சி, வியத்தம், இனப்பெருக்கம் என்பவற்றை நேரடியாக தொடர்படுகின்ற களங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்ற சேதன பதார்த்தங்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் அனுசேப விளைபொருள், முதன்மை அனுசேப விளைபொருட்கள் என நாங்கள் குறிப்பிட முடியும். ஆகவே முதன்மை அனுசேப விளைபொருட்கள் என்றால் அங்கியொன்றின் நிலவுகள், வளர்ச்சி, வியத்தம், இனப்பெருக்கம் என்பவற்றிலே நேரடியாக தொடர்படும் களங்களினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற சேதன பதார்த்தங்களை நாங்கள் முதன்மை அனுசேப விளைபொருட்கள் என குறிப்பிடுகின்றோம். அடுத்ததாக துணை அனுசேப விளைபொருட்கள், அதாவது அடுத்ததாக நாங்கள் முதன்மை அனுசேப விளைபொருட்களுக்கு உதாரணங்களாக நாங்கள் குறிப்பிடுவோமாக இருந்தால், உதாரணமாக நாங்கள் சுக்குரோஸை நாங்கள் குறிப்பிடலாம். சுக்குரோசு போன்ற கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், அமினோ அமிலங்கள், நியூக்ளிக் அமிலங்கள், லிப்பிட்டுகள், அசெட்டிக் அமிலம், அதே போல லாக்டிக் அமிலம், இதனோல், விட்டமின் போன்றவற்றை நாங்கள் இந்த முதன்மை அனுசேப விளைபொருட்களாக குறிப்பிட முடியும். சுக்குரோஸ் போன்ற கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்களின் கட்டமைப்பில் அமினோ அமிலங்கள், நியூக்ளிக் அமிலங்கள், லிப்பிடுகள், அசிட்டிக் அமிலம் போன்றவற்றை நாங்கள் இந்த முதன்மை அனுசேப விளைபொருட்களாக குறிப்பிட முடியும். அதே போல இந்த முதன்மை அனுசேப விளைபொருட்களின் பயன்களை தருக. முதன்மை அனுசேப விளைபொருட்களின் பயன்களாக முதலாவதாக சுக்ரோஸை நாங்கள் கருதுவமாக இருந்தால், பிரதானமாக இந்த சுக்ரோஸு என்பது கரும்பு வீட்டிலே காணப்படுகின்ற ஒரு பதார்த்தமாகும். அந்த சுக்ரோஸை நாங்கள் சீனி என பரவலாக எங்களுடைய உலக அன்றாட வாழ்க்கையிலே அதிக அளவில் நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு
பதார்த்தமாக இந்த சீனி விளங்குகின்ற இந்த சீனியானது கரும்பு அதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றது. இது உலகம் முழுவதும் பரவலாக மிக பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சேதன பொருளாக இந்த சீனி என்கின்ற சுக்ரோஸு பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக எதனோலும் ஒரு முதன்மையான விளை பொருளாகும். இந்த எதனோலும் பிரதானமாக உயிர் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. கேசோல் என குறிப்பிடுகின்றோம். அதே போல் இந்த எதனோல் உயிர் எரிபொருளாக பயன்படுத்த மட்டுமில்லை, இந்த குடிபானங்களாக அதிக அளவிலே குடிபானங்களாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பதார்த்தமாகவும் இந்த எதனோல் விளங்குகின்றது. அடுத்தது அங்கியொன்றின்ற நிலவும் பொறுப்பு பதார்த்தங்களை கொண்டு செல்ல உதவும் சேமிப்பு பதார்த்தமாகவும் விளங்குகின்றன. ஸோ அடுத்ததாக இந்த எதனோல் உற்பத்தியை நாங்கள் கருதுவமாக இருந்தால் எதனோல் உற்பத்தியான 2 படிமுறைகளில் நடைபெறுகின்றது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒன்று, நாங்கள் நுண்ணங்கிகளின் கைத்தொழில் பிரயோகத்திலே படித்துள்ளோம். இந்த நுண்ணங்கிகளை பயன்படுத்தி உயிர் ரசாயன முறையின் மூலம் நாங்கள் எதனோலை உற்பத்தி செய்ய முடியும். அதாவது கார்போஹைட்ரேட்டுகளிலே ஒன்று மாப்பொருள் கீழ்ப்படியாக பயன்படுத்தப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற குடிபானங்களும் காணப்படுகின்றது. அதே நேரம் சுக்ரோஸை மூலப்பொருளாக கொண்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற எதனோல் தயாரிப்பும் நாங்கள் படித்துள்ளோம். அங்கே பிரதானமாக இந்த சக்ரோமைசிஸ் செரிவிசி என்கின்ற நுண்ணங்கி பேதங்கள் மதுவத்திலே அதாவது ஃபங்கஸ் கூட்டங்களிலே மதுவமாக எனப்படுகின்ற சக்ரோமைசிஸ் செரிவிசி அங்கே பிரதானமாக பங்கு பெற்றப்படுகிறது. அது உயிர் ரசாயன முறை என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதே போல பெரும்படியாக ரசாயன தொகுப்பு முறை மூலமும் இந்த எதனோலானது உற்பத்தி செய்யப்படுகின்றது. அது வந்து உயிர் ரசாயன முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இரண்டாவதாக ரசாயன தொகுப்பு முறை மூலம் இந்த எதனோலானது உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதில் முதலாவதாக உயிர் ரசாயன முறையை விவரிக்க இது நாங்கள் ஆகலும் டீப்பாக படிக்க வேண்டியதில் ஏற்கனவே நாங்கள் நுண்ணங்கிகளின் கைத்தொழில் பிரயோகத்திலே பார்த்துள்ளோம். அந்த வகையில் உயிர் ரசாயன ரீதியிலே எதனோல் தொகுப்பிலே குளுக்கோஸ், சுக்ரோஸ் போன்ற வெள்ள வகைகள் மதுவத்தை, அதாவது சக்ரோமைசிஸ் செரிவிசியை பயன்படுத்தி குறைந்த ஆக்சிஜன் வளங்களின் பெருக்கமடைய விடப்படுகிறது. ஆகவே உயிர் ரசாயன முறையை விவரிக்க வேண்டியதிலே முதலாவதாக இந்த மதுவக்கலங்களை பயன்படுத்தி நாங்கள் குளுக்கோஸ் ஆனது எதனோலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் விடுவிக்கப்படும். அதை நாங்கள் ஆல்கஹால் நொதித்தல் என குறிப்பிடுகின்றோம். அதே போல் சுக்ரோஸை நாங்கள் கீழ்ப்படியாக பயன்படுத்தும் பொழுது சுக்ரோஸ் ஆனது முதலிலே குளுக்கோஸாக மாற்றப்படும். ஆகவே அங்கே மாப்பொருள் மதுவத்திலே சக்ரோமைசிஸ் செரிவிசியே அந்த சக்ரோமைசிஸை இன்வெர்டேஸ் சைமேஸ் என்கின்ற 2 நொதியங்கள் சுரக்கின்றது. இந்த சுக்ரோஸ் ஆனது முதலில் குளுக்கோஸாக இன்வெர்டேஸ் நொதியத்தினால் சுக்ரோஸ் ஆனது குளுக்கோஸாக மாற்றப்படும். அந்த குளுக்கோஸ் ஆனது பிறகு எதனோலாக மாற்றப்படும். அது அங்கே சைமேஸ் என்ற நொதியம் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த குளுக்கோஸ் ஆனது எதனோலாக மாற்றப்படுகின்ற அந்த செயற்பாடானது நாங்கள் ஆல்கஹால் நொதித்தல் என குறிப்பிடுகின்றோம். இந்த தாக்கத்தின் மூலம் நீங்கள் அதுக்கு இனங்காண முடியும். இந்த குளுக்கோஸ் ஆனது அங்கே எதனோலாகவும் கார்பன் ஆக்சைடாகவும் விடுவிக்கப்படுகின்றது. அதே போல் சுக்ரோஸ் ஆனது முதலில் குளுக்கோஸாக மாற்றப்பட்டு பின்னர் அது எதனோலாகவும் கார்பன் ஆக்சைடாகவும் விடுவிக்கப்படும். சுக்ரோஸ் இந்த எதனோல் தயாரிப்பு உயர் வினைத்திறன் குறைந்த உற்பத்தி செலவுடையது. இது உயிர் ரசாயன தொகுப்பின் முக்கியத்துவமாக விளங்குகிறது. இங்கே உற்பத்தியிலே அதிக அளவிலான சில உற்பத்தி செலவினம் குறைந்த ஒரு உற்பத்தியாகவும் பாரம்பரிய ரீதியாகவே இந்த எதனோல் தயாரிப்பு நடைபெற்று கொண்டு வருகின்ற இந்த உயிர் ரசாயன முறை. அடுத்ததாக நாங்கள் எதனோல் ரசாயன தொகுப்பு முறையை நாங்கள் கருத்துவமாக இருந்தால் இந்த ரசாயன தொகுப்பு முறையிலே எதீன் என்கின்ற வாயு, மிக முக்கியமாக எதீன் என்கிற வாயு நீராவியுடன் மோதடிக்கப்படுவதன் மூலம் இந்த எதனோலானது தயாரிக்கப்படுகின்றது. ஆகவே இங்கே எதீன் மூலமானது கார்பன் அணுக்களுக்கிடையே இரட்டை பிணைப்புகள் கொண்டதாக அமையும். இந்த எதீன் மூலக்கூறு, இந்த எதீன் மூலக்கூறானது நீராவி மூலக்கூறுடன் மோதியடிக்கும் பொழுது அந்த எதனோல் பெறப்படும். இந்த தாக்கம் நடைபெறுவதற்கு 300 பாகை வெப்பநிலை முக்கியமாகும். 300 பாகை வெப்பமும் அதிக அமுக்கத்தின் கீழும் மிக அளவு நீராவியுடன் பசுப்பரசு ஊக்கியை நாங்கள் பயன்படுத்தும் மூலம் முன்னிலையில் நாங்கள் இந்த தாக்கத்தை நடத்தும் பொழுது எங்களுக்கு எதனோலானது பெறப்படும். ஆகவே இங்கே இது கைத்தொழில் ரீதியாக உயர் வெப்பநிலை, உயர் அமுக்க நிபந்தனைகள் வழங்கப்பட வேண்டும். அந்த தாக்கத்தை நிரப்புவதற்கு பாஸ்பரஸ் ஊக்கி எங்களுக்கு தேவையாகும். இந்த ரசாயன சமன்பாடு எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது ஒரு முறையாக இருக்கும். அதே போல் நாங்கள் எதீன் மூலக்கூறானது சல்பூரிக் அமிலத்தை பயன்படுத்தி நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். செறிந்த சல்பூரிக் அமிலம் இங்கே பயன்படுத்தப்படும். எதீன் வாயுவானது
அடையும். அந்த விளைவானது மீண்டும் நீருடன் சேர்த்து ஐதாக்கப்படும் பொழுது எங்களுக்கு எதனோலும் சல்பூரிக் அமிலமும் கிடைக்கப்படும். ஆகவே இங்கே எதனோல் உற்பத்தியான 2 படிமுறைகள் மூலம் இங்கே நடைபெறுகிறது. இதை நாங்கள் ரசாயன தொகுப்பு முறையாக கருதுகின்றோம். அடுத்ததாக நாங்கள் எதனோலின் பயன்கள். ஆகவே எதனோலின் பயன்களாக நாங்கள் கருதக்கூடியது, எதனோல் ஒரு சிறந்த கரைப்பானாகவும் பல்வேறு உற்பத்திகளுக்கான மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே எதனோல் என்பது இந்த ஆயுர்வேதங்களிலே அதிகளவில், ஆயுர்வேத மருத்துவத்திலே அதிகளவிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கரைப்பானாக பயன்படுத்தப்படுவது இந்த எதனோலாகும். நீங்கள் மாணவர்களே இந்த ஒளித்தோப்பு கருத்து நீங்கள் சிறிய வகுப்புகளிலே படித்திருப்பீர்கள். ஒளித்தோப்பின் போது நாங்கள் அந்த மாப்பொருள், ஒளித்தோப்பின் இறுதி பொருள் மாப்பொருள் தான் என்பதை அறிஞர்கள் இதை எடுத்து நாங்கள் முதலிலே அல்கஹோலிலே நாங்கள் அவிக்கின்றோம். அல்கஹோலிலே வைத்து அவிக்கின்றோம். அந்த அல்கஹோலில் அவிப்பதற்கு காரணம் அங்கு இருக்கின்ற பச்சையத்தை கரைப்பதற்கு. ஆகவே ஒரு சிறந்த கரைப்பானாக அந்த எதனோல் விளங்குவது அதிலிருந்து நீங்கள் புரிந்திருக்க முடியும். அதே போல அரக்கு, வர்ணப்பூச்சு, மருந்துகள் போன்ற நறுமண தைலங்கள் உற்பத்தியிலும் இந்த எதனோலை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆகவே இதனோலானது அரக்கு, வர்ணப்பூச்சுக்கள் போன்ற நறுமண தைலங்கள் தயாரிப்பதற்கும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம். அதே போல இதனோலானது மேலும் உச்சியிடப்பட்டு காட்டுவாழ் பாக்டீரியாக்கள் மூலம் உச்சியிடப்பட்டு அந்த அசெட்டிக் அமிலம் அல்லது வினாகிரி உற்பத்தியிலும் இந்த எதனோல் ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல உயிர் திணிவு எரிபொருளாகவும் இந்த எதனோல் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே எதனோலின் பயன்களாக நாங்கள் இவற்றை குறிப்பிடுகின்றோம். அடுத்ததாக துணை அனுசேப விளைபொருள் என்றால் என்ன? ஆகவே முதல் அனுசேப விளைபொருட்கள், அடுத்ததாக துணை அனுசேப விளைபொருட்கள். ஆகவே இந்த துணை அனுசேப விளைபொருட்கள் என்பது, முதல் அனுசேப விளைபொருட்கள் என்பது ஒரு அங்கியினுடைய நிலவகை, இயக்கம், வளர்ச்சி, இனப்பெருக்கம் என்பதுடன் நேரடியாக தொடர்பட்ட பதார்த்தங்களாக நாங்கள் முதன்மையான சேதன அங்கிருந்த கலங்களுடன் இப்போ தொடர்பட்ட சேதன பதார்த்தங்களை நாங்கள் முதன்மை அனுசேப விளைபொருட்கள் சொல்கின்றோம். அதே போல துணை அனுசேப என்றால் இவை வளர்ச்சி, இயக்கம், இனப்பெருக்கம் என்பது நேரடி தொடர்புடைய தொழிற்பாடுகளை மேற்கொள்ளாதவையும். அவை இனப்பெருக்கம், வளர்ச்சி, இயக்கம் போன்றவற்று நேரடியாக தொடர்படாதவையும், அவை விருத்தியின் முதிர்ச்சி அவத்தையில் அண்மித்ததாக அல்லது முதிர்ச்சி அவத்தையில் இறுதியிலே உருவாக்கப்படுபவையும், முதன்மை அனுசேப விளைபொருட்களின் பிரிவாக உருவாக்கப்படும் சேதன சேர்வுகளை துணை அனுசேப விளைபொருட்கள் என குறிப்பிட முடியும். ஆகவே இந்த முதன்மை அனுசேப விளைபொருட்களும் துணை அனுசேப விளைபொருட்களுமான வேறுபாடும் அதிக அளவில் எங்கள் வினாப்படுகிறது. ஆகவே துணை அனுசேப விளைபொருள் என்பது வளர்ச்சி, வியத்தம், ஒரு அங்கிய வளர்ச்சி, வியத்தம், இனப்பெருக்கம் என்பது நேரடியாக தொடர்புடையாத கூட்டங்கள். அதே போல அங்கினுடைய வளர்ச்சி, அங்கின்ற முதிர்ச்சியின் இறுதியிலே தோற்றுவிக்கப்படும். அதே போல முதன்மை அனுசேப விளைபொருட்களின் பிரிவுகளாக காணப்படும். முதன்மை அனுசேப விளைபொருட்கள் எல்லா அங்கிகளுக்கும் பொதுவானவையாக காணப்படும். ஆனால் இந்த துணை அனுசேப விளைபொருட்கள் அங்கிகளுக்கு தனித்துவமானவையாக காணப்படும். துணை அனுசேப விளைபொருட்கள் அங்கிகளுக்கு தனித்துவமானவையாக காணப்படும். அது ஒரு வேறுபாடாக நாங்கள் முதன்மை அனுசேப துணை அனுசேபத்திற்கான வேறுபாடுகள் பற்றி ஆராயும் பொழுது அவற்றை பார்க்கலாம். அதில் முதலாவதாக துணை அனுசேப விளைபொருட்களுக்கு உதாரணம் தருக. ஆகும் துணை அனுசேப பொருட்களுக்கு உதாரணமாக நாங்கள் குறிப்பிடக்கூடியது ஃபீனால், பொலிஃபீனால், ஆல்கலாய்ட், டெர்பனாய்ட், சஃபோனின், ஸ்டீராய்ட்ஸ் என்ற போன்றவற்றை நாங்கள் குறிப்பிட முடியும். துணை அனுசேப பொருட்களுக்கு உதாரணங்களாக நாங்கள் உதாரணமாக குறிப்பிட முடியும். ஆகவே ஃபீனால், பொலிஃபீனால், ஆல்கலாய்ட், டெர்பனாய்ட், சஃபோனின், ஸ்டீராய்ட்ஸ் போன்றவற்றை நாங்கள் இந்த துணை அனுசேப விளைபொருட்களுக்கு உதாரணங்களாக குறிப்பிட முடியும். அந்த வகையிலே துணை அனுசேப விளைபொருட்களின் முக்கியத்துவமாக கருதுவோம். துணை அனுசேப விளைபொருட்களின் முக்கியத்துவத்தை நாங்கள் கருதுவமாக இருந்தால், சில துணை அனுசேப விளைபொருட்கள் நுண்ணங்கிகள், பூச்சிகள், தாவர பூசணிகள் என்பவற்றில் தாவரங்களுக்கு சேதம் ஏற்படாத வகையில் பாதுகாப்பை பெறுவதற்கான பாதுகாப்பு பொறுமுறை, அதாவது நாங்கள் அதனை டிஃபென்ஸ் மெக்கானிசத்திலே பயன்படுத்தப்படுகின்றது. அவை சில பூச்சிகள் மூலம் இன்னொரு பூச்சி பீடைகளை கவர்ந்து அவற்றை அழிக்கக்கூடிய ஒரு உத்தியை நாங்கள் கையாளுகின்றோம். அந்த உத்தியை கையாள்வது அந்த விசேடமான பூச்சி இனங்களால் சுரக்கப்படுகின்ற ஒரு வகையான இந்த துணை அனுசேப விளைபொருட்களை அங்கே உதவுகின்றன. அதற்கு அவ்வாறான செயற்பாட்டுக்கு உதாரணமாக நாங்கள் ஃபீனால், பொலிஃபீனால், குயினோன், ஃப்ளவனோய்ட் போன்ற சேர்க்கைகளை நாங்கள் குறிப்பிட முடியும். அந்த வகையில் குறித்த தாவரத்துக்குரிய தனித்துவமான வாசனையை தருகிறது, அரோமா. உதாரணம் டெர்பனாய்ட், நறுமண நிகழ்வு. சில தாவரங்கள் நறுமண தனித்துவமான வாசனையை தருகின்றன. அவ்வாறான வாசனை தருகின்ற தாவரங்களிலே இவ்வாறான இந்த ஆல்கலாய்ட், அதாவது துணை அனுசேப விளைபொருட்கள் காணப்படும், டெர்பனாய்ட் போன்றவற்றை காணப்படும்.
அதே போல தாவரங்களுக்குரிய நிறத்தை தருதல். சில தாவரங்களின் தண்டுகளை எடுத்தோமாக இருந்தால் அங்கு அந்த தாவரங்கள் தண்டு பகுதியில் நிறம் உள்ளவையாக காணப்படும். அங்கு குயினைன், மெனன் போன்ற சேர்வைகள் காணப்படுவதனால் அங்கு விசேடமான நிறத்தை வழங்குகின்றன. பெரும்பாலான சேதன சேர்வைகள் தாவரங்களுக்கு தனித்துவமான சுவையை தருவதுடன் மனிதர்களால் அவை உணவுக்கும் நறுமணமூட்டவும் நிறத்தை பெற்றுக்கொள்ளவும் பயன்படுத்தப்படுகின்றன. அவை பெரும்பாலான இந்த உணவு உற்பத்திகளில் நறுமணமூட்டிகளாக, வாசனை திரவியங்களாக, அதே போல சுவைச்சரக்குகளாக நாங்கள் அதிக அளவிலே பயன்படுத்தப்படுவோம். குறித்த சில தாவரங்கள் அதுக்காக பயன்படுத்துகிறோம். ஆகவே விசேடமான இந்த துணையான அன்சோக பொருட்களை, விளைபொருட்களை, கட்டமைப்புகளை கொண்டு காணப்பது சிறப்பான இயல்பாகும். அது சில தாவரங்களிலிருந்து வெளிவிடப்படும் தனித்துவமான மனம் பூச்சிகளை அண்டவிடாது தடுப்பதுடன் இந்த மனத்தினால் கவரப்படும் பூச்சிகளை விலங்குகள் உணவாக கொள்ளும். இதன் மூலமாக தாவரங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். உதாரணமாக நாங்கள் எலும்பிச்சை, நேரத்தை போன்ற ருட்ரேசிய குடும்ப தாவரங்கள் காணப்படும். இதற்கு ஒரு உதாரணமாக நாங்கள் குறிப்பிடலாம். போன்ற தாவரங்களை நாங்கள் இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்தது ஃபீனோல், பொலிஃபீனோல், குயினோன் போன்ற சேர்வைகளும் இதற்கு உதாரணங்களாக நாங்கள் குறிப்பிட முடியும். தாவரங்களில் துளைகளை ஏற்படுத்தும் போது அவற்றிலிருந்து பிசின், ரெசின் ஆகியன சுரக்கப்படும். இதன் மூலமாக தாவரத்தில் ஏற்பட்ட காயங்கள் மூடப்பட்டு தாவர காயம் தாவரங்களில் ஏற்படக்கூடிய அந்த பிசின், ரெசின் போன்ற பதார்த்தங்களும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தவையாக விளங்குகின்றன. உதாரணம் ரப்பர் பால் எங்களுக்கு தெரியும். வெள்ளப்பட்டு போன்றவை இதற்கு உதாரணங்களாக நாங்கள் விளங்குகின்றோம். இங்கே ரப்பர் பால் என்றது ரப்பர் மரத்திலிருந்து பெறப்படுகின்ற ஒரு தனித்துவமான ஒரு விசேடமான ஒரு பதார்த்தமாகும். அங்கு இயற்கை ரப்பர்கள் என நாங்கள் பல்பகுதியங்களிலே பயன்படுத்தியுள்ளோம். பொலி ஐசோபரின் என்கின்ற ஒரு பகுதிக்கு மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆக இந்த ரப்பர் பாலினுடைய இலங்கையிலே பிரதான பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பயிராகவும் விளங்குகின்றது. ஆகவே இந்த துணையான அன்சர்கள் உள்ள அங்கிலகங்கள் தனித்துவமானவை என்பது இந்த ரப்பர் பாலிலிருந்து நீங்கள் இலகுவாக புரிந்திருக்கும். அதே போல பிளவனோய்ட் தாவர பகுதிகளும் தனித்துவமான சுவையை தரும். பிளவனோய்ட்ஸ் என நான் குறிப்பிட்டோம். சில தாவரங்கள் தனித்துவமான சுவையை வழங்குவதாகவும் விளங்குகின்றன. அந்த வகையில் அந்த தாவரங்களில் பிளவனோய்ட்ஸ் என்கின்ற துணையான அன்சக விளைபொருள் காணப்படுகின்றது. துணை அன்சக பொருள் பதார்த்தங்கள் மூலம் ஒரு அங்கி தொடர்பாக மற்றொரு அங்கிக்கு ஏற்படும் கவர்ச்சி அல்லது கவர்ச்சியின்மை காரணமான சேவைகளில் பெரோமோன் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆகவே துணை அன்சக விளைபொருட்கள் பதார்த்தங்கள் மூலம் ஒரு அங்கி தொடர்பாக மற்றொரு அங்கிக்கு ஏற்படும் கவர்ச்சி அல்லது கவர்ச்சியின்மை காரணமான சேர்வைகளில் பெரோமோன் உற்பத்தி செய்யப்படுகின்றது. பெரோமோன் என்பது பூச்சிகளால் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த பெரோமோனானது தேனி, மேய், பலை போன்ற பூச்சிகளினால் உற்பத்தி செய்யப்பட்டு ஏனி அங்கிகளை கவர்ந்து அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பெரோமோன் டிஃபைன் மெக்கானிசத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக கட்டமைப்பில் உள்ள வேறுபாடுகளை பயன்படுத்தி துணை அன்சக பதார்த்தங்களை நாங்கள் 3 வகைகளாக பிரிக்கலாம். அதாவது கட்டமைப்பு ரீதியாக நாங்கள் துணை அன்சக விளைபொருட்களை பிளவனோய்ட், ஸ்டெர்பினோல், ஃபீனோல், பொலிஃபீனோல் என நாங்கள் வகைப்படுத்தினாலும் அவற்றை கட்டமைப்பு ரீதியாக காணப்படுகின்ற அந்த கட்டமைப்பை உருவாக்கின மூலகங்கள் கட்டமைப்பு ரீதியிலே நாங்கள் இவற்றை துணை அன்சக பொருட்களை பிரதானமாக 3 வகைப்படுத்துகிறோம். ஒன்று டெர்பினோய்ட்டுகளும் சாரா எண்ணெய்களும், இரண்டாவது ஃபீனோலும் பொலிஃபீனோலும், மூன்றாவது ஆல்கலாய்டுகள். பிரதானமான ஆல்கலாய்டுகள் என நாங்கள் துணையான அன்சக பொருட்களை 3 வகைகளாக நாங்கள் பிரித்துக் கொள்ள முடியும். பிரதான 3 பிரிவுகளாக நாங்கள் அவற்றை வகைப்படுத்திக் கொள்ள முடியும். அதில் முதலாவதாக டெர்பினோய்ட்டுகளும் சாரா எண்ணெய்களும் மற்றும் அவற்றின் கட்டமைப்பு பற்றி விவரிக்கிறது. அவை டெர்பினோய்ட்டுகளும் சாரா எண்ணெய்களின் மருத்துவமாக இருந்தால் இவை ஐசோப்ரினாய்டு எனப்படும் என அழைக்கப்படும். இது வரை அறியப்பட்டுள்ள துணை அன்சக பதார்த்தங்களில் ஏறத்தாழ 60% டெர்பினோய்ட்டுகள் ஆகும். எங்களுடைய துணை அன்சக விளைபொருட்களை அதிக அளவு துணை அன்சக விளைபொருட்களாக விளங்குவது இந்த டெர்பினோய்ட்டுகள் ஆகும். 5 கார்பன் அணுக்கள் கொண்ட ஐசோப்ரீன் பல்வேறு விதங்கள் இணைந்து இவை உருவாகின்றன. உங்களுக்கு தெரியும், ஐசோப்ரீன் என்பது ரப்பரை தோற்றுவிக்கின்ற ஒரு கட்டமைப்பாகும். அந்த ஐசோப்ரீன் நாங்கள் பார்த்துள்ளோம். CH2 டபுள் பாண்ட் CH3 CH டபுள் பாண்ட் CH2 பிரதானமாக இந்த ஐசோப்ரீன் கட்டமைப்பு ரப்பரை தோற்றுவிக்கின்ற ஒரு பகுதியமாக இருக்கின்ற இந்த 5 கார்பன் கொண்ட இந்த ஐசோப்ரீனானது
வெவ்வேறு விதங்களிலே இணைந்து தோற்றுவிக்கப்படுகின்ற இந்த கட்டமைப்பாக இந்த டெர்பினைட்டுகள் விளங்குகின்றது. இயற்கை ரப்பர் இந்த வகையை சார்ந்ததால் நாங்கள் ஏற்கனவே படித்துள்ளோம். இயற்கை ரப்பரை தோற்றுவிக்கின்ற கட்டமைப்பு ஐசோப்ரீனாகும். இந்த டெர்பினைட்டுகளுக்கு உதாரணமாக நான் இயற்கை ரப்பரை குறிப்பிட முடியும். மேலும் சிட்ரல், மெண்டோல், கும்பர் ஆகியனவும் இதற்கான உதாரணங்களாக விளங்குகின்ற டெர்பினைட்டுகள். அப்போ டெர்பினைட்டுகளானது இந்த அடிப்படையாக ஐசோப்ரீன் என்கின்ற 5 கார்பன் கொண்ட சேர்வை விளங்குகின்றது. அது வெவ்வேறு விதங்களில் அடுக்கப்படுவதன் மூலம் வெவ்வேறு விதமான கட்டமைப்புகளை டெர்பினைட் கூறுகளை இங்கே தோற்றுவிக்கின்றது. தாவரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் நீருடன் கலக்காதன்மை கொண்ட சேர்வைகளை நாங்கள் சாரா எண்ணெய்கள் எனப்படும். சாரா எண்ணெய் என்பது தாவரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற நீருடன் கலக்காதன்மை கொண்ட சேர்வைகள் சாரா எண்ணெய்கள். தனித்துவமான மனத்தை கொண்டது. தாவரங்களில் காணப்படும் தனித்துவமான மனத்திற்கு காரணமாகின்றன மற்றும் உயிர் செயற்பாடுகளின் மீது செல்வாக்கு செலுத்தும் சிறிய மூலக்கூறுகள் ஆகும். இந்த சாரா எண்ணெய்கள் என்பது தாவரங்களில் தனித்துவமான மனத்துக்கு காரணமாக விளங்குவது இந்த சாரா எண்ணெய்களாக விளங்குகின்றது. அதிகளவிலே பயன்படுத்தப்படும் சாரா எண்ணெய்களில் அடங்கியுள்ள சேர்வைகள் கீழே தரப்புள்ள அவை. சாரா எண்ணெய்கள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் பிறகு சாரா எண்ணெய்கள் எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகின்றது பார்ப்போம். பிரதானமாக இந்த கொதிநீராவி காட்சிப்படுத்தல் என்கின்ற செயற்பாட்டின் மூலம் இந்த சாரா எண்ணெய்கள் பிரித்தெடுக்கப்படுகிறது. இலங்கையிலே இதுக்கும் ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பயிர்களாக இந்த சாரா எண்ணெய்கள் விளங்குகின்றன. நறுமணமூட்டிகளாக, வாசனை திரவியங்களாக, நிறமூட்டிகளாக பயன்படுத்தப்படுகின்றது. அவை இந்த இலங்கையிலே இதுவும் ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பயிர்களாக கருவா, கராம்பு, ஈழம், சாதிக்காய் போன்றவை விளங்குகின்றன. அந்த அவற்றிலிருந்து காணப்படுகின்ற துணை அம்சங்கள் விசேடமான கட்டமைப்பு கொண்ட துணை அம்சங்களை பொருட்களை சாரா எண்ணெய்களாகவும் அதுக்கு நாங்கள் கொதிநீராவி காட்சிப்படுத்தல் என்கின்ற பொறுமுறை மூலம் நாங்கள் பிரித்தெடுக்கின்றோம். அந்த வகையில் இந்த சாரா எண்ணெய்கள் அடங்கியுள்ள கூறுகளுக்கு உதாரணங்களாக ஈஜினோல் என்பது கராம்பில் அடங்கியுள்ளது. நாங்கள் பார்ப்போம் இது எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகின்றது. அது கராம்பில் அடங்கியுள்ளது. இங்கே அந்த ஐசோப்ரீன் கட்டமைப்பு 5 கார்பன் அடிப்படையான கட்டமைப்பு காணப்படுகின்றது. அவை வெவ்வேறு விதங்களில் கட்டமைப்பை தோற்றுவிப்பதன் மூலம் இங்கே தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆகவே ஈஜினோல் என்பது. அடுத்தது ஜெரனியோல் என்பது சித்திரநல்லா எண்ணெயில் அடங்கியுள்ள ஒரு கூறாக இந்த ஜெரனியோல் விளங்குகின்றது. சித்திரநல்லா எண்ணெயில் அடங்கியுள்ள ஒரு கூறாக விளங்குகின்றது. அடுத்தது சினமெல்டிகை கருவாப்பட்டையிலே அடங்கியுள்ள ஒரு கூறாக கருவாப்பட்டையில் காணப்படுகின்ற பிரதான கூறாக இந்த சினமெல்டிகை விளங்குகின்றது. அடுத்தது சிட்டனல்லோல் என்பது ரோசா எண்ணெயிலே அடங்கியுள்ள கூறாக விளங்குகின்றது. ஆகவே மாணவர்களே இந்த கட்டமைப்புகளையும் நீங்கள் தெரிந்திருப்பது அவசியமாகும். கீரை தேவையில் இந்த கட்டமைப்பு எந்த தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட என்ன கூறு என்பது தெரிஞ்சிருக்கணும். முதலாவதாக கராம்பிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றது ஈஜினோல். அதே போல சித்திரனாலில் ஜெரனியோல். அதே போல கருவாப்பட்டையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுவது சினமெல்டிகை. ரோசா எண்ணெயிலிருந்து பிரித்தது சிட்டனலோல் போன்றவை அதிகளவு சாரா எண்ணெய்களை கொண்ட இலங்கையில் அதிகளவில் பரவலாக காணப்படுகின்ற சாரா எண்ணெய்களுக்கு உதாரணங்களாக விளங்குகின்றன. அடுத்த இலங்கையிலே செய்கை பண்ணப்படும் தாவரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற ஆவிப்பரப்புள்ள சாரா எண்ணெய்களில் அடங்கியுள்ள பிரதான கூறு, அவற்றின் தாக்கம் மற்றும் பயன்பாடு ஆகியன பற்றி தருக. அவை இலங்கையிலே பிரதானமான ஒரு இலங்கையில் காணப்படுகின்ற பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பயிர்களாக விளங்குகின்றன. அவை அந்த சாரா எண்ணெய்கள் பற்றி நாங்கள் பார்ப்போமாக. முதலாவதாக சிட்டனல்லா எண்ணெய். இந்த சிட்டனல்லா எண்ணெய் என்பது பிரதான சேர்வை அங்கு அடங்கியுள்ள ஜெரனியோல். அதனுடைய பயன்களாக நாங்கள் பூச்சி விரட்டிகளாக அந்த பயன்கள் மருந்து பூச்சி விரட்டிகளாக நாங்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள முடியும் சிட்டனல்லாவை. அதே போல இரண்டாவதாக கராம்பு எண்ணெயும் நீங்கள் பார்த்தீர்களானால் ஈஜினோல் காணப்படுற பிரதான சேர்வை ஈஜினோல். தாக்கம் அதனுடைய பயன் பாக்டீரியா கொல்லி. அதே போல சுவையூட்டிகளாக பயன்படுத்தப்படும். இந்த பற்பசை தயாரிப்பிலே எங்களுடைய நாட்டு தயாரிப்பான குளோகாட் என்று நாங்கள் சொல்கின்றோம். இந்த குளோகாட்டிலேயும் அந்த பற்பசையிலே அதிகளவிலே இந்த கராம்பு ஈஜினோல் காணப்படுகின்றது. பற்சிதவை தடுக்கக்கூடியதாகவும் உற்பத்தி செய்வதாக அவை அந்த பற்பசை தயாரிப்பில் இது அதிகளவிலே பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் கருவா எண்ணெயை குறிப்பிடுவோமாக இருந்தால் கருவா எண்ணெயிலே பிரதானமாக சினமெல்டிகை காணப்படுகின்றது. மருத்துவ குணம் கொண்டது. இதுவும் பற்பசை மற்றும் சுவையூட்டிகள் தயாரிப்பில் இங்கு நாங்கள் கருவாவை பயன்படுத்தினோம். கருவா, கராம்பு, ஏலக்காய், சாதிக்காய் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் இந்த வச்சிச்சரத்து என கூறுகின்ற அந்த சுவையூட்டிகளாக நாங்கள் அதிக அளவிலே அவற்றை பயன்படுத்துவது மூலம் அனைவருக்கும் தெரிந்தது. அடுத்தது வாசனை அதாவது
சேரா எண்ணெய், சிற்றல் எண்ணெய் காணப்படுகிறது. பாக்டீரியா கொல்லி, பூச்சி விரட்டி, சுவையூட்டிகளாக நாங்கள் இவற்றை பயன்படுத்தலாம். சுவையூட்டி தயாரிப்புக்கும் சுவைச்சரக்காகவும் இவற்றை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அடுத்து இஞ்சி ஜிஞ்சரின் என்று சொல்லுகின்றோம். அது சுவையூட்டியாகவும் மருந்து மற்றும் சுவையூட்டியாகவும் நாங்கள் வந்து பயன்படுத்தி கொள்கின்றோம். அடுத்தது லவண்டர் நறுமண பதார்த்தங்கள், நறுமண தைலங்கள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்றது. பிதிரி எண்ணெய், நறுமண பதார்த்தங்கள், பாக்டீரியா கொல்லிகள், முகப்பூச்சிகளில் பயன்படுத்துகின்றோம். அடுத்தது மல்லிகை, நறுமணமூட்டி, நறுமண தைலங்கள் தயாரிப்பில் பயன்படுத்துகின்றோம். அடுத்ததாக வெண்சந்திரன், நறுமண பதார்த்தம், நறுமண தைலம், ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பிலே அவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் ரோசா எண்ணெய் எடுத்தோம் என்றால் சிற்றெண்ணெயில் காணப்படும் நறுமண பதார்த்தம் சுவையூட்டிகளாக விளங்கும். நறுமண தைலம், சுவையூட்டி, ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பிலே அவற்றை பயன்படுத்தி கொள்கின்றோம். அடுத்ததாக ஃபீனோலும் பொலிஃபினோல், நாங்கள் இதுவரைக்கும் சாரா எண்ணெய்களே டெர்பினோய்ட்ஸுகள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் ஃபீனோலும் பொலிஃபினோல், ஃபீனோல் அரோமேட்டிக் வளையம் காணப்படும். அவை வந்து தேயிலை, கோப்பி, கொக்கோ, திராட்சை மற்றும் பல்வேறு பெரி வகை பழங்களிலும் இந்த ஃபீனோல், பொலிஃபினோல் ஆகியன அடங்கியுள்ளன. ஃபீனோல், பொலிஃபினோல் போன்றவை அடங்கியுள்ளன. இவற்றை கொண்டுள்ள உணவுகளை உட்கொள்வது சுகாதாரத்துக்கு சிறந்ததாக அமைகின்றது. அவை இந்த ஃபீனோல், பொலிஃபினோல் அதிக அளவிலே காணப்படுகின்ற கூறுகளாக தேயிலை, கோப்பி, கொக்கோ அதுவும் எங்களுடைய பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பயிர்களாகவே அமைகின்றன. இந்த தேயிலை, கோப்பி, கொக்கோ போன்றவை அவை அந்த தேயிலை, கோப்பி, கொக்கோ போன்றவற்றிலும் இந்த ஃபீனோல், பொலிஃபினோல் போன்ற கட்டமைப்புகள் காணப்படுகின்றது. அடுத்தது ஒட்சியேற்ற எதிரியல்பு போன்றவையாக இருக்கும். அது அங்கிகளின் உடலில் ஒட்சியேற்ற மூலமாக நிகழும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு உதவும். ஒட்சியேற்ற எதிரிகளாக நாங்கள் இயல்பு என்றால் என்ன என்றால், அங்கிகளின் உடலிலே ஒட்சியேற்ற மூலம் நிகழும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு உதவும். உதாரணமாக உணவு அல்லது எண்ணெய் பாண்டல் அடைதல், பழுதடைதல் ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாம். அந்த ஒட்சியேற்ற எதிரிகளை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் இந்த உணவு அல்லது எண்ணெய் பாண்டலை அடைதல் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த ஒட்சியேற்ற எதிரிகளை பயன்படுத்துவோம். ஒட்சியேற்று மூலமாக கலங்களினுள் சுயாதீன மூலிகங்கள் உருவாகி அதன் மூலமாக சங்கிலி தாக்கங்கள் உயிர்ப்படைந்து உயிர்கலங்கள் அழிவடையக்கூடும். ஆகவே இந்த ஒட்சியேற்றத்தின் மூலம் இந்த உயிர்கலங்கள் அழிவடையும். அவற்றை தடுப்பதாகவே இந்த ஒட்சியேற்ற எதிரி இயல்புகள் விளங்குகின்றன. அசிகோபோபிக் அமிலம், ஃபீனோல் வகைகள், தயோல் தொகுதிகள் ஆகியன ஒட்சியேற்ற எதிரிகள். இவ்வாறான சங்கிலி தாக்கங்களை நிறுத்தும். ஆகவே இந்த நாங்கள் பார்த்தோம் ஃபீனோல், பொலிஃபினோல் வகைகள் இந்த சங்கிலி தாக்கங்களை தடுக்கும், ஒட்சியேற்ற தாக்கங்களை தடுத்து புற்றுநோய் கலங்களை அளிக்கும் ஆற்றலும் இதை கொண்டுள்ளது. ஆகவே இந்த கலங்களை பாதுகாப்பதிலே இந்த கட்டமைப்பு ஒட்சியேற்ற எதிரிகள் அதில் பிரதானமாக இந்த ஃபீனோல், பொலிஃபினோல் கட்டமைப்புகள் பங்கு வகிக்கின்றன. அடுத்தது நுண்ணுயிர் கொல்லி இயல்பு. ஆகவே சிலது ஒட்சியேற்ற எதிரியால் நுண்ணுயிர்களை கொல்லக்கூடிய இயல்பை கொண்டுள்ளது. தேயிலை, கோப்பி, கொக்கோ, திராட்சை போன்ற மற்றும் சில பழங்களில் ஃபீனோல், பொலிஃபினோல் போன்ற நுண்ணங்கிகளை அளிக்கும் இயல்பு கொண்டது. ஆக இந்த தேயிலை, கோப்பி, கொக்கோ போன்ற திராட்சை போன்றவற்றிலே காணப்படுகின்ற அந்த கூறுகள், துணை அணுச கூறுகளான ஃபீனோல், பொலிஃபினோல் போன்ற கூறுகள் நுண்ணங்கிகளை அளிக்கக்கூடிய இயல்பை கொண்டவையாக விளங்குகின்றன. இந்த வகையில் நுண்ணங்கிகளின் வளர்ச்சியை தடுக்கும் அல்லது நுண்ணங்கிகளின் அழிக்கும் ஆற்றல் கொண்டவை. அந்த வகையிலே நுண்ணங்கிகள் அளிக்கும். உதாரணத்துக்கு ஃபீனோல் மருத்துவ இயல்பு கொண்டது ஃபீனோல். அடுத்தது ஹைட்ரோகுவினோன், அடுத்தது ஹைட்ரோகலோல் போன்றவை இவற்றுக்கு நாங்கள் உதாரணமாக குறிப்பிட முடியும். இவை நுண்ணங்கி கொல்லிகளாக வெளிப்படுகின்றன. அடுத்தது ஃபீனோல் மூலக்கூறுகள் ஒன்றுடன் சேர்வதால் பொலிஃபினோல்கள் தோன்றும். ஃபீனோல் மூலக்கூறுகள் ஒன்றொன்று சேர்வதால் பொலிஃபினோல்கள் தோன்றும். அவை டனின், லிக்னின் என்னும் பெயர்களால் அழைக்கப்படும். அவற்றை நாங்கள் டனின் மற்றும் லிக்னின் என்னும் பெயர்களால் அழைக்கப்படும். சில தனின் வகைகள் நீரில் கரைவதோடு அவை சுவர்ப்பு சுவையை தருகின்றன. அவை இந்த ஃபீனோல் மூலக்கூறுகள் திருப்பி மீண்டும் சேர்ந்து பொலிஃபினோல்களை தோற்றுவிக்கும். அதில் முக்கியமாக டனின், லிக்னின் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிட முடியும். டனின் வகைகள் நீரிலே கரைவதோடு அவை சுவர்ப்பு சுவையை தரும். தேயிலையை வைக்கும் போது எங்களுக்கு தெரியும், தேயிலையை கொதிக்கும் போது நீரில் அதிக நேரம் அவிப்பதன் மூலம் டனின் வேறாகும். அவை இந்த தேயிலையிலே காணப்படுகின்ற பிரதான கூறாக டனின் விளங்குகின்றது. அந்த டனின் நாங்கள் தேயிலையை நாங்கள் தெரியும் சுடுதண்ணீரை போட்டு தேநீர் ஆற்றும் போது அந்த தேயிலையில் இருக்கின்ற அந்த தண்ணியானது கரைந்து வெளியேற்றப்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே போல நெல்லிக்காய் சாறு, பசுந்தேயிலை, கிரீன் டீ போன்றவற்றிலும் டனின் அடங்கியுள்ளது. இந்த நெல்லிக்காய் சாறு,
பசுந்தேலை டீ போன்றவற்றிலும் தனியின் சேர்வைகள் அடங்கியுள்ளது. அல்லது தென்னஞ்சிரட்டை போன்றவற்றில் லிக்னின் அடங்கியுள்ளது. லிக்னின் ஆனது அவங்களுக்கு தெரியும் தாவர கல சுவரிலே மேலதிகமாக காணப்படுகின்றது. செல்லுலோஸுக்கு மேலதிகமாக படிவு காணப்படுவது லிக்னின் படிவாகும். லிக்னின் படிவு காணப்படுகின்ற கலங்கள் பிறந்த கலங்களாக காணப்படும். ஆகவே இந்த தேயிலை சிரட்டை வல்லூறு கலவலியங்களில் நாங்கள் பார்த்தோம், வல்லூறு கலவலியங்கள் கொண்டதாக இருக்கும். ஆகவே அங்கே லிக்னின் படிவு மேலதிகமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக அல்கலாய்டுகள். அல்கலாய்ட் என்றால் அல்கலாய்டிலே பிரதானமாக நைட்ரசன் மூலகம் காணப்படுவது. அது ஒரு விசேடமான ஒரு இயல்பாக இங்கே இந்த அல்கலாய்டுகள் விளங்குகின்ற ஆகியவற்றிலே கார்பன் ஹைட்ரசன் ஆகியவற்றுக்கு நைட்ரசன் அடங்கியுள்ளது. அது ஒரு பிரதானமான ஒரு விசேட இயல்பு. இந்த தேப்பினோல் பொலிபீனோலுக்கு மேலதிகமாக இந்த அல்கலாய்டுகள் இருக்கின்ற விசேடமையான இயல்பு அங்கே நைட்ரசன் மூலகம் கொண்டது. அதனால் இவை மூல இயல்பு, மென்னமில இயல்பு, நடுநில இயல்பு போன்றவற்றை காட்டுகின்றன. அவை இந்த நைட்ரஜன் மூலகம் காணப்படுகின்றதாலும் அவை மூல இயல்பையும் அதே போல மென்னமில இயல்பு, நடுநில இயல்பு போன்றவற்றை காட்டுகின்ற பல்லின சக்கர சேர்வைகளாகவும் இந்த அல்கலாய்டுகள் விளங்குகின்றன. பெரும்பாலான அல்கலாய்டுகள் நிறமற்ற பளிங்குருவான ஆவியாகாத நீரில் கரையாத ஒரு வகை மூலக்கூறுகள் ஆகும். ஆக பெரும்பாலான அல்கலாய்டுகள் நிறமற்றவையாகவும் பளிங்குருவானவையாகவும் ஆவியாகாத நீரில் கரையாத ஒரு வகையான மூலக்கூறுகளாகவும் இந்த அல்கலாய்டுகள் விளங்குகின்றன. இதில் பிரதானமாக நிக்கோட்டின் ஆனது நீரில் கரையும் தன்மை உள்ள அல்கலாய்டுகளுக்கான ஒரு உதாரணமாகும். ஆக எங்களுக்கு நிக்கோட்டின் தெரியும். அது பிரதானமாக இந்த புகைப்பிடித்தல், அதுகளை புகையிலை சிகரெட் அதிலே நிக்கோட்டின் காணப்படுகின்றது. ஆக இந்த நிக்கோட்டின் ஆனது நீரிலே கரையும் தன்மை கொண்ட ஒரு அல்கலாய்டாக விளங்குகின்றது. மருந்தாக நாங்கள் இவற்றை பயன்படுத்திக் கொள்ள முடியும். அல்கலாய்டுகளை பரவலாக பயன்படுத்துகிறோம். அல்கலாய்டுகள் ஆக உதாரணங்களாக கேஃபீன், மோர்பின் மற்றும் கோடின், கொக்கைன் போன்றவற்றை குறிப்பிடலாம். ஆகவே அதுகளவிலே இந்த போதைப் பொருளாகவும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம் இந்த கொக்கைன் போன்றவற்றை. ஆகவே மாணவர்களே, இந்த அல்கலாய்டுகளுடைய விசேட இயல்பு உங்களுக்கு தெரிய வேண்டும். ஸோ இங்கே சில அல்கலாய்டுகளும் அதனுடைய கட்டமைப்புகளும் தரப்படுகிறது. முதலாவதாக நிக்கோட்டின் அதிகளவிலே புகையிலையிலே காணப்படுகின்றது. இங்கே நைட்ரசன் அணு காணப்படுவது ஒரு விசேட இயல்பாக அமைகின்றது. அதே போல கேஃபீன் ஆனது தேயிலையிலே காணப்படுகின்ற ஒரு கூறாக இந்த கேஃபீன் விளங்குகின்றது. அதே போல கொக்கோ இலையிலே காணப்படுகின்றது. ஆக அதனுடைய ரசாயன ரீதியான கட்டமைப்புகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதை நீங்கள் ஞாபகம் பெற்று இருக்க வேணும் அல்லது அவற்றை கூறி படிக்க வேணும் என்ற அவசியம் இல்லை. எனினும் அந்த கட்டமைப்புகளை இனங்காண்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே புகையிலையிலே நிக்கோட்டின் காணப்படுகின்றது, தேயிலையிலே கேஃபீன் காணப்படுகின்றது. அதே போல கொக்கோ இலையிலே கொக்கைன் காணப்படுகின்றது. இவை பரவலாக காணப்படுகின்ற இந்த அல்கலாய்டு வகைகளுக்கு உதாரணங்களாக அமையும். அடுத்தது துணை அனுசேபிகள் முக்கியத்துவத்தை தருக. அவை துணை அனுசேபிகள் என்னும் முக்கியத்துவமாக இயற்கையின் அற்புதப்படுத்த துணை அனுசேப பொருட்களின் மேற்கொண்ட இயல்புகளை துணையாக கொண்டவை. அதை ஔடதங்களாக பயன்படுத்துகின்றோம், சுவையூட்டிகளாக நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த துணை அனுசேப என்னும் முக்கியத்துவங்களாக ஔடதங்களாக நாங்கள் பயன்படுத்துகின்றோம், சுவையூட்டிகளாக பயன்படுத்துகின்றோம், வாசனை திரவியங்களாக பயன்படுத்துகின்றோம், சாயங்களும் நிறப்பொருட்களும் தயாரிப்பிலே பயன்படுத்துகின்றோம், பீடநாசினிகள், பூச்சி நாசினிகள், கலைநாசினிகளாகவும் மற்றும் உணவுகளுக்கான சேர்மான பொருட்களை உற்பத்தி செய்வதிலும் நாங்கள் இந்த துணை அனுசேப விளைபொருட்களை பயன்படுத்துகின்றோம். அந்த வகையில் அவை பிரதான முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அமைகின்றது. அடுத்ததாக தாவரங்கள் ஆவிப்பரப்புடைய மற்றும் ஆவிப்பரப்பற்ற துணை அனுசேப விளைபொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதற்கான உதாரணங்கள் தருக. அவை தாவரங்களிலே ஆவிப்பரப்பு கொண்டவை, ஆவிப்பரப்பு அற்றவையான துணை அனுசேப அதற்கு உதாரணங்களாக நீங்கள் முதலாவதாக நாங்கள் தாவர முதல்கள் எடுத்தோமாக இருந்தால் பிளவனோய்டுகள் எடுத்தோமாக இருந்தால் அது முதல்களாக தேயிலை காணப்படும். பயங்கள் ஒற்றியேற்ற எதிரியாக அவை தொழிற்படும். அதே போல எபிகட்டோசின் என்கின்ற பதார்த்தம் தேயிலையில் காணப்படும். குருதிச்சீட்டோட்டத்தை சீராக்குதல். அதே போல கொக்கோ பித்துக்கள் இதயத்தின் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக அவை பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது கேஃபீன் தேயிலை அதிகளில் காணப்படுகிற ஒற்றியேற்ற எதிரியாகவும் ஊக்க மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. அவை சில தங்களுடைய சோர்வை நீக்குவதற்காக இந்த அடிக்கடி இந்த தேயிலை, அதாவது டீ பானங்கள், குளிர்பானங்களை டீ போன்றவற்றை அடிக்கடி குடித்தார்கள். அங்கே ஒரு ஊக்க மருந்தாக அவை பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல சினமல்லிகை, கருவாப்பட்டை இதில் காணப்படுகின்றது. சுவையுட்டியாகவும் நுண்ணுயிர் கொல்லியாகவும் பூஞ்சன கொல்லி மற்றும் புற்றுநோய் எதிராக்கி இயல்பை கொண்டவையாகவும் இந்த கருவாப்பட்டையில் இருக்கின்ற சினமல்லிகைக்கு விளங்குகின்றது.
அடுத்தது தாவர முதல்களிலே மோர்பின் அல்லது கோடினை நாங்கள் எடுத்தோம்னால் பெப்பி தாவரப்பால் வலி நிவாரணியாக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதே போல் ரெசிசின் மற்றும் ரெசிசினோன் ஆடாதோடை வலி நிவாரணி. இந்த ஆடாதோடையானது இப்போ அது அதிக அளவிலே பரவலாக பயன்படுத்தப்படும் இருமல் பாண்டி தயாரிப்பிலேயும் அதிக அளவிலே ஆடாதோடை பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் நுண்ணங்கிகள், அதாவது நுண்ணங்கி கலங்கள் எடுத்தோமாக இருந்தால் பென்சிலியம் என்கின்ற நுண்ணுயிர்கொல்லிட தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றது. ஆந்த்ரோகுயினோனின் பச்சை சாயம், அதாவது ஃபங்கஸு, அசுப்பரஸ் ஃபங்கஸு மற்றும் இரசாயன சாயங்கள் போன்று இவ்வகை சாயங்கள் சூழலை மாசுபடுத்த மாட்டாத சாயங்களை நாங்கள் தயாரிப்பதிலே பயன்படுத்துகின்றோம். அதே போல் சமுத்திர முதல்கள், கொடர் மொனலாய், கடற்பஞ்சு போன்றவற்றை நாங்கள் குறிப்பிட முடியும். அவற்றை இப்போது இந்த நீரிழிவு நோய்களுக்கு எதிராகவும் அவற்றை இந்த கடலில் இருக்கின்ற இவர்களை பயன்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். அடுத்தது பல்வேறு இயற்கை உற்பத்திகளின் தன்மை, தொழிற்பாடு என்பன ஒன்றில் ஒன்று வேறுபட்டன. மிகச்சிறிய அங்கிகளிலும் பேரங்கிலும் இவை உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவற்றால் மனிதனுக்கு பெரும் பயன்கள் கிடைக்கின்றன. அதாவது இந்த துணையரசு விளைபொருட்கள் மூலம் எங்களுக்கு அதிக அளவில் பயன்கள் கிடைக்கின்றன. உதாரணமாக நாங்கள் இனியாய நிலையங்கள், கிளினிக் மருந்துகள் உற்பத்தியிலே 50% அதிகமானவை இயற்கை உற்பத்திகளாகவே பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது நாங்கள் ஆயுர்வேதம் எடுத்தமாக இருந்தால் அந்த மருத்துவத்திலே அதிக அளவிலே பயன்படுத்தப்படுகின்ற அதாவது மருந்துகளாக பயன்படுத்தப்படுவது இந்த இயற்கை உற்பத்திகளாக விளங்குகின்ற அதிலும் துணையான விளைபொருட்கள் அதிக அளவில் இந்த மருத்துவத்திலே அதிக அளவிலே பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது இந்த உலக சுகாதார நிறுவனத்தின் கணிப்பின்படி அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளைச் சேர்ந்த மக்களின் 80% தமது முதன்மை சுகாதார பாதுகாப்பின் பொருட்டு இந்த மரபு ரீதியான முறையை நாடுகிறார்கள். இப்பொழுது பார்த்தோமான இந்த கொரோனா காலத்திலும் அவர்கள் வெளிப்படுத்தப்பட்டது என்னவெனில் இந்த மரபு ரீதியான இந்த தாவர முதல்களை அடிக்கடி உட்கொள்வதன் மூலம் அவற்றினுடைய பெருக்கத்தை தடுக்க முடியும் என்பது அது பரவலாக கதைத்தார்கள். அவை இப்பொழுது மீண்டும் இந்த ஆங்கில மருத்துவத்திலிருந்து நமது மக்கள் மீண்டும் பாரம்பரிய அந்த சுதேசிய மருத்துவத்தை நோக்கி நாடுவது அதிகரித்து காணப்படுகின்றது. காரணம் இந்த ஆங்கில மருத்துவத்தில் ஏற்படுகின்ற சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் அதிகம் காணப்படுவதாக உணர்ந்து இப்போது மீண்டும் இந்த மரபு ரீதியான மருத்துவத்திலே மக்கள் நாட்டம் காட்டுவது உங்கள் யாவருக்கும் தெரிந்தது. அவை இந்த மரபு ரீதியான மருந்துகளில் 85% தாவரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றது. உலக மக்கள் 3.4 மில்லியனானோர் மூலிகை முதல்களாக தாவரத்தை நம்பியுள்ளார்கள். ஆதி காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் இந்த மருத்துவத்துறையிலே மிக ஒன்று பிணைந்து காணப்படுவதாக, உணவை மருந்தாக குறிப்பிடுவதாக விளங்குகின்றது. அந்த வகையிலே இந்த இயற்கை உற்பத்திகள் மிகவும் மருத்துவத்துறையிலே மிகவும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. அந்த வகையிலே மரபு ரீதியான மருத்துவத்தின் துறையின் போது பயன்படுத்தப்படும் தாவரங்கள் தொடர்பான உதாரணங்கள். அவை மரபு ரீதியான மருத்துவ உற்பத்தியில் நாங்கள் பயன்படுத்தப்படும் இந்த தாவரங்கள் தொடர்பான உதாரணங்களாக முதலாவதாக நாங்கள் இந்த பிள்ளை கற்றாழை அலோவேரா, இது இப்போது பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த எங்களுடைய அழகு சாதன பொருட்கள் இந்த உற்பத்தியிலே அதிக அளவில் இந்த பிள்ளை கற்றாழை பயன்படுத்தப்படுகின்றது. இதன் இலைகள் எரிகாயங்களுக்கும் தோல் வியாதிகளுக்கும் சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பிள்ளை கற்றாழை என்பது இப்போ அதிக அளவில் ஒரு வர்த்தக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிராகவும் விளங்குகின்றது. அடுத்ததாக பாகல் குருதியிலே வெள்ள மட்டத்தை குறைப்பதற்காக பயன்படுத்துவோம். குருதியிலே காணப்படுகின்ற வெள்ள மட்டத்தை சீராக்குவதற்காக இந்த பாகலை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அடுத்தது வெள்ளைப்பூண்டு, பெரும்பாலும் நுண்ணீர் கொல்லியாக இந்த வெள்ளைப்பூண்டு பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது பிள்ளை கற்றால் இதன் இலக எதிகாயங்கள் தோல் வியாதியில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது முருங்கை, இது மிக முக்கியமான ஒரு பயிராக இந்த முருங்கை விளங்குகின்றது. காரணம் அதிக அளவு போசனை கூறுகளை கொண்ட ஒரு மரமாக முருங்கை மரம் விளங்குகின்றது. இது உணவுப் பொருள் மட்டுமன்றி மருந்தாகும். இங்கு 92 போசனை கூறுகளும் 46 ஒட்சியேற்ற எதிரிகளும் நிற்படன தொகுதியை போஷிக்கும் 18 அமினோ அமிலங்களும் மேலும் அத்தியாவசியமான 9 அமினோ அமிலங்கள் இந்த முருங்கையிலே காணப்படுகின்ற. அந்த வகையிலே முருங்கையானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. முருங்கை இலை, முருங்கங்காய் போன்றவை அதிக அளவில் மருத்துவ குணம் கொண்டவையாக அமைகின்றது. அந்த அடுத்ததாக வேம்பு, உடற்புழு நோய்கள், மலேரியா, வாத காய்ச்சல், தோல் நோய்களின் போது மருந்தாக பயன்படுத்தப்படுவது இந்த வேம்பும் அதிக அளவில் மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது.
அதேபோல் பப்பாசி காயங்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படும் ஒரு மருந்தாக விளங்குகின்ற மஞ்சள் உணவுகளுக்கு சுவையூட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் சுவைச்சிறக்காம் ஆயுர்வேதத்தில் மரபு ரீதியான மருத்துவத்துறையிலும் உணவு சமன்பாட்டையும் ஈரலின் தொழிற்பாட்டை மேம்படுத்தவும் வலியை குறைக்கவும் மாதவிடாயை சீர்படுத்தவும் நீண்ட காலமாக இந்த மஞ்சளை நாங்கள் அதிகளவில் பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். அதாக நாங்கள் முதன்மை அனுசவ விளைபொருட்களும் துணை அனுசவர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை பற்றி பார்த்தோமாக இருந்தால், முதன்மை அனுசவ விளைபொருட்கன்றது ஒரு அங்கியினுடைய வளர்ச்சி வியத்தம் இனப்பெருக்கத்துடன் நேரடியாக தொடர்பட்டவை நாங்கள் முதன்மை அனுசவ விளைபொருட்கள் என கூறுவோம். அதேபோல துணை அனுசவிகள் எனப்படுவது முதல்நிலை அனுசவிகள் அங்கின் இருப்பு வளர்ச்சி இனப்பெருக்கம் என்பது நேரடியாக தொடர்புபடாதவை நாங்கள் துணை அனுசவ விளைபொருட்கள் என குறிப்பிடுகின்றோம். அவை தொடர்பட்டவை, இவை தொடர்புபடாதவை. அடுத்தது வாழ்க்கை காலம் முழுவதும் உற்பத்தி செய்யப்படுபவை முதல்நிலை அனுசவ விளைபொருட்களாகும். துணை அனுசவ வளர்ச்சியின் முதிர்பருவத்தை அண்மிக்கும் போது அல்லது முதிர்ச்சி பருவத்திலேயே உற்பத்தி செய்யப்படும். தாவரத்திலே பாரிய அளவில் உற்பத்தி செய்யப்படுவது முதல்நிலை அனுசவிகள். வரையறுக்கப்பட்ட அளவில் உற்பத்தி செய்யப்படுவது துணை அனுசவ விளைபொருட்களாக விளங்கும். எல்லா அங்கிகளிலும் உற்பத்தி செய்யப்படும். இது வரையறுக்கப்பட்ட அங்கிகளிலே தான் உற்பத்தி செய்யப்படும். வரையறுக்கப்பட்ட அங்கிகளிலே உற்பத்தி செய்யப்படும். அடுத்ததாக முதலான மூலப்பொருட்களின் உற்பத்தியாகும். முதன்மை அனுசவிகளில் இருந்து உற்பத்தியாகும். அவை துணை அனுசவ விளைபொருட்கள் முதன்மை அனுசவிகளின் பிரிவுகளாக தோற்றுவிக்கப்படுபவையே இந்த துணை அனுசவிகளாக விளங்குகின்றன. ஆவி மாணவர்கள் நாங்கள் இதுவரையும் முதன்மை அனுசவ விளைபொருட்கள் துணை அனுசவ விளைபொருட்கள் பற்றி பார்த்தோம். அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது அது சார்ந்த ஒரு வினாக்களை பார்ப்போம். அந்த வகையில் முதலாவதாக பின்வரும் இயற்கை உற்பத்திகளும் முதல்நிலை அனுசேவி அல்லாதது எது? அது பின்வரும் இயற்கை உற்பத்திகளில் முதல்நிலை அனுசேவ உற்பத்தி அல்லாதது. முதல்நிலை அனுசேவ உற்பத்தி என்பது அந்த வளர்ச்சி வியத்தம் போன்றவற்றுடன் நேரடியாக தொடர்பட்டவை நாங்கள் முதல்நிலை அனுசேவிகள் என குறிப்பிட முடியும். அந்த வகையில் புரதம், பொலிஃபினோல், விட்டமின், லிப்பிட்டு, வெள்ளங்கள். இதிலே பொலிஃபினோல் என்பது ஒரு துணையான அனுசவ விளைபொருளாகும். ஆகவே இந்த முதல்நிலை அனுசவிக்கு அல்லாதது இங்கே பொலிஃபினோல் ஆனது. பொலிஃபினோல் முதல்நிலை அனுசவி அல்லாதாக விளங்குகின்றது. அடுத்ததாக இயற்கை உற்பத்தி பாகுபாட்டில் அடங்கும் அடிப்படை 2 கூறுகளும் அவை. ஆவி எங்களுக்கு தெரியும், இந்த இயற்கை உற்பத்தி பாகுபாட்டில் அடங்குகின்ற 2, ஒன்று முதன்மை அனுசவ விளைபொருள், அடுத்ததாக துணை அனுசவங்கள். முதன்மை அனுசவங்கள், துணை அனுசவங்கள். தாவர உற்பத்திகள், விலங்கு உற்பத்திகள், ஃபீனோல், பொலிஃபீனோல், அமிலேஸ், அமிலோபெக்டின், இறக்குமதி இயற்கை உற்பத்திகளும் ஏற்றுமதி இயற்கை உற்பத்திகளும் ஆகிய என்ற வகையில் இங்கே முதன்மை அனுசவிகளும் துணை அனுசவிகளும் என்பது சரியான விடையாகும். முதன்மை அனுசவிகளும் துணை அனுசவிகளும் என்பது சரியான விடையாகும். அடுத்தது சரியான முதல்நிலை அனுசவ தொகுதி பின்வற்றில் எது? முதல்நிலை அனுசவ தொகுதிகளுக்கு உதாரணமாக வினாவப்பட்டுள்ளது கார்போஹைட்ரேட், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம், டைரக்ட். இங்கே கார்போஹைட்ரேட், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம் முதன்மை அனுசவ விளைபொருளாக விளங்குகின்றது. எனவே டைரக்டின் ஆனது ஒரு துணை அனுசவ விளைபொருளாகும். ஆகவே அது தவறான வினாவாகும். அடுத்தது பொலிஃபினோல், ஃபீனோல், குளுக்கோசு, கொழுப்பமிலங்கள். பொலிஃபினோல், ஃபீனோல், குளுக்கோசு, கொழுப்பமிலங்கள் என்பன அங்கே குளுக்கோசு, கொழுப்பமிலம் என்பன முதன்மை அனுசவ விளைபொருளாகும். பொலிஃபினோல், ஃபீனோல் போன்றவை துணை அனுசவ விளைபொருளாகவும் விளங்குகின்றன. அடுத்தது கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், விட்டமின்கள். இங்கே கார்போஹைட்ரேட், புரதம், விட்டமின், லிப்பிட் போன்றவை அனைத்துமே முதன்மை அனுசவ விளைபொருளாக விளங்குகின்றது. அடுத்தது புரதம், டர்பின் அல்கலாய்ட் கொழுப்பமிலம். டர்பின் அல்கலாய்ட் துணை அனுசவ விளைபொருளாக விளங்குகின்றது. கார்போஹைட்ரேட், நியூக்ளிக் அமிலம், கொழுப்பமிலம் அவைகளும் சரியாகும். அவை இங்கே பார்த்தோமாக இருந்தால் முதன்மை அனுசவ விளைபொருளாக விளங்குவது இங்கே 2 விடை சரியாக காணப்படுகின்றது. ஒன்று கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம், விட்டமின்கள் காணப்படுகின்றது ஒன்று. அதே போல கார்போஹைட்ரேட், நியூக்ளிக் அமிலம், கொழுப்பமிலம் இங்கே சரியாகும். ஆகிய 2 விடைப்பதிவுகள் காணப்படுகின்றது. அடுத்ததாக சரியான அனுசவம் கொண்ட தொகுதி பின்வற்றில் அவை இது முதன்மை அனுசவ விளைபொருட்கள் துணை அனுசவ விளைபொருள் அடிப்படையாக கொண்டதாகும். பொலிஃபினோல், அல்கலாய்ட், சாரா எண்ணெய், டைரக்டின். பொலிஃபினோல், அல்கலாய்ட், சாரா எண்ணெய், டைரக்டின். அடுத்ததாக டைரக்டின், கார்போஹைட்ரேட், அல்கலாய்ட், சாரா எண்ணெய். புரதம், ஃபீனோல், பொலிஃபினோல், லிப்பிட். அடுத்தது கார்போஹைட்ரேட், லிப்பிட், டர்பின், பொலிஃபினோல். புரதம், கார்போஹைட்ரேட், சாரா எண்ணெய், டைரக்டின். அது அந்த வகையில் இங்கே பொலிஃபினோல், அல்கலாய்ட், சாரா எண்ணெய், டைரக்டின் அவை யாவும் துணை அனுசவிகளாகும்.
டர்பின் கார்போஹைட்ரேட் அல்கலாய்ட் சாரா எண்ணெய்கள். இங்கு டர்பின் துணை அணுசேர்பிலை, கார்போஹைட்ரேட் முதல் அணுசேர்பிலை, இது துணை அணுசேர்பிலை பொருள், துணை அணுசேர்பிலை. அவை இரண்டின் கலவைகளாம் அந்த விடை காணப்படுகின்றது. புரதம் முதல் அணுசேர்பிலை பொருள், பீனோல் துணை அணுசேர்பிலை பொருள், துணை அணுசேர்பிலை, லிப்பிட் முதல் அணுசேர்பிலை. கார்போஹைட்ரேட் முதல் அணுசேர்பிலை பொருள், முதல் அணுசேர்பிலை பொருள், துணை அணுசேர்பிலை பொருள், துணை அணுசேர்பிலை. புரதம் முதல் அணுசேர்பிலை பொருள், முதல் அணுசேர்பிலை பொருள், துணை அணுசேர்பிலை பொருள், துணை அணுசேர்பிலை. அவை அனைத்தும் துணை அணுசேர்பிலை பொருளாக காணப்படுவது பொலிபீனோல், அல்கலாய்ட், சாரா எண்ணெய், டர்பின் என்பது சரியான தெரிவாகும். துணை அணுசேர்பிகள் தொடர்பான சரியான கூட்டு பின்வற்றில் எது? துணை அணுசேர்பிகள் தொடர்பான சரியான கூட்டு பின்வற்றில் எது? அதில் துணை அணுசேர்பிகள் ஒவ்வொரு அங்கிலும் அதிக அளவிலே உற்பத்தியாகும், ஒவ்வொரு அங்கிகளிலும் அதிக அளவிலே உற்பத்தி ஆகும் என்பது அங்கே தவறானதாக காணப்படுகின்றது. துணை அணுசேர்பிகள் அங்கியின் உடலில் சிறப்பான தொழில்களை செய்வதோடு வளர்ச்சியின் முதிர்ச்சி பருவத்திற்கு அண்மையில் அல்லது இறுதியில் தோன்றும். ஓகே, அடுத்ததாக துணை அணுசேர்பிகள் அங்கிகளின் செறிவு அளவுகள் உற்பத்தியாக்கப்படுவதோடு சக்தி உற்பத்தி செய்வதற்கு இன்றியமையாத ஒரு காரணியாகும் அல்ல. துணை அணுசேர்பிகள் அங்கியின் இருப்புக்கும் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்தை நேரடியாக தேவையான பதார்த்தங்களாகும், அதுவும் தவறானது. துணை அணுசேர்பிகள் வளர்ச்சியின் முதன்மை பருவத்தில் உற்பத்தியாகும், அதுவும் தவறானது. அது சரியானபடியாக நாங்கள் விடை இலக்கம் 2. துணை அணுசேர்பிகள் அங்கியின் உடலில் சிறப்பான தொழில்களை செய்வதோடு வளர்ச்சியின் முதிர்ச்சி பருவத்திற்கு அண்மையில் அல்லது இறுதியிலே தோன்றுவையாக இந்த துணை அணுசேர்பிகள் விளங்குகின்றது. அடுத்தது முதல்நிலை அணுசேர்பி தொடர்பான சரியான கூற்று. முதல்நிலை அணுசேர்பிகள் அங்கியின் இருப்புக்கும் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்துக்கு நேரடியாக பங்களிப்பு செய்யும் என்பது தவறான சரியான கூட்டாக அமையும். அவை முதல்நிலை அணுசேர்பிகள் அங்கியின் இருப்புக்கும் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்துக்கும் நேரடியாக தொடர்பட்டவையாகும். முதல்நிலை அணுசேர்பிகள் அங்கில் ஜாதீனம் சிறப்பான தொழிலை மாத்திரம் செய்யும். முதல்நிலை அணுசேர்பிகள் அங்கின் முதிர்பருவத்தில் உற்பத்தி செய்யப்படும். முதல்நிலை அணுசேர்பிகள் அங்கின் பாதுகாப்பு பொறிமுறைக்கு துணையாகும். முதல்நிலை அணுசேர்பிகள் அங்கியில் துணை அணுசேர்பிகள் விருத்தி அடைவதிலேயே உற்பத்தியாகும். தவறு. ஆக இதற்கு சரியானபடியாக நாங்கள் இலக்கம் 1 குறிப்பிட முடியும். அடுத்தது தாவரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஆவி பரப்புள்ள துணை அணுசேர்பி பின்வற்றில் எது? ஆவி பரப்புள்ள, இந்த வினாவானது கேட்கப்பட்டது ஆவி பரப்புள்ள. ஆவி பரப்புள்ள சாரா எண்ணெய்கள் தேங்காய் எண்ணெய், தாவர எண்ணெய், நல்லெண்ணெய், ஒளிவெண்ணெய். இங்கே தாவர எண்ணெய்களிலே ஆவி பரப்பக்கூடியது சாரா எண்ணெய்கள். சாரா எண்ணெய்கள் ஆவி பரப்பக்கூடிய நறுமண எண்ணெய்களாக, நறுமண தைலங்களாக அதில் பயன்படுத்தப்படுகின்றது. ஆவி பரப்பக்கூடியதாக விளங்குவது இங்கே சாரா எண்ணெய்களிலே முக்கியமாக சாரா எண்ணெய்களை விளங்குகின்றது. அடுத்ததாக தேயிலை கொழுந்திலிருந்து பொதுவாக பிரித்தெடுக்கப்படும் துணை அணுசேர்பி பின்வற்றில் எது? கேப்பேன், ஈஜினால், சிட்ரனோல், சினமல்டிகாய் மற்றும் பீட்டா கரோட்டின். ஆகிய மாணவர்களை நாங்கள் ஏற்கனவே அட்டவணைகள் பார்த்துள்ளோம். தேயிலையிலிருந்து அதிக அளவிலே பிரித்தெடுக்கப்படுகின்ற ஒரு துணை அணுசேர்பியாக நாங்கள் கேப்பைனை குறிப்பிட முடியும். அது ஒரு ஊக்க மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. அவை தேயிலையிலிருந்து பிரதானமாக பிரித்தெடுக்கப்படுகின்ற அணுசேர்பியாக நாங்கள் கேப்பைனை குறிப்பிட முடியும். எதனோல் தயாரிப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. ஆகிய மாணவர்கள் நாங்கள் எதனோல் தயாரிப்பு பற்றி பார்த்துள்ளோம். எதனோலானது 2 முறைகளிலே உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஒன்று உயிர் ரசாயன முறை, 2வது ரசாயன தொகுப்பு முறை. உயிர் ரசாயன முறையிலே கார்போஹைட்ரேட் மாப்பொருள் சுக்ரோஸை கீழ்ப்படியாக கொண்டு சக்ரோமைசிஸ் அறிவிச்சி எனும் நொதியை முன்னங்கி மருவத்தலங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்றது. நொதித்தல் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனால் ரசாயன தொகுப்பு முறையிலே எதீன் வாயுவானது நீராவி முன்னிலையிலே உயர் வெப்பநிலை அமுக்கங்களிலே பொஸ்பரஸ் ஊட்டி முன்னிலையிலே உற்பத்தி செய்யப்பட அல்லது சல்புரிக் அமிலத்துடன் தாக்கமடைய செய்யப்பட்டு இதனோலானது பெரும்படியிலே கைத்தொழில் ரீதியாக உற்பத்தி செய்யப்படுகின்றது. 2 முறைகளிலே உற்பத்தி செய்யப்படலாம். அந்த வகையிலே எதனால் தயாரிப்பு தொடர்பான பின்வரும் கூட்டுகளை கருத்தில் கொள்க. சுக்ரோசு கரைசலை மதுவத்தை பயன்படுத்தி நொதிக்க வைப்பதன் மூலம் நாங்கள் எதனோலை பெற்றுக்கொள்ள முடியும். எதீன் ஆவியை கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனையின் கீழ் ஊக்கியின் முன்னிலையில் தாக்கம் புரிய விடுவதன் மூலம் எதீன் ஆவியை கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் நீராவியுடன் தாக்கம் புரிய விட வேண்டும். எதீனாவி மூலக்கூறுகளை மாத்திரம் தாக்கமடைவதன் மூலம் எதனோலை நாங்கள் பெற முடியாது. எதீன் ஆவியை நீராவியுடன் நாங்கள் மோதடிக்க வேண்டும்.
நீராவியுடன் மோதடிக்க வேண்டும். வெப்பநிலை, அமுக்கம் மற்றும் ஊக்கிகளை பயன்படுத்தி நாங்கள் இதனுடைய தேவை. இங்கே எதியின் ஆவியை மட்டும் கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எதியின் திரவத்தை கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் ஊக்கியின் முன்னிலையை தாக்க முடியும். எதியின் ஆவியானது நீராவியுடன் மோதடிக்கப்படும் என்பதை நாங்கள் உற்பத்தி செய்ய முடியும். எதேனை சல்பூரிக் அமிலத்துடன் தாக்கம் புரிய அனுமதிப்பதன் மூலம் அது எதேன் அல்ல எதீன். மாணவர்களே, CH2 இது எதீன் பிளஸ் எதீன் வாயு, H2O கேஸ், 300 பாய்ச்சி வெப்பநிலை, அமுக்கம், உயர் அமுக்கம், பாஸ்பரஸ் ஊக்கியை பயன்படுத்திய CH3CH4 இதனால் தயாரிக்கப்படும். இங்கே எதேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எதேன் என்பது C2H6. எதேன் என்பது C2H6. அதாவது எதேன் என்பது CH3CH3 ஆகவே எங்களுக்கு தெரியும் எதியின் மூலக்கூறு நீராவியுடன் மோதடிக்கப்படுவதன் மூலமே எதனோலை பெற முடியும். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது எதேனை நாங்கள் தாக்கம் புரிவதன் மூலம். அதே போல எதியின் மூலக்கூறு சல்பூரிக் அமிலத்துடன் சரிந்த சல்பூரிக் அமிலத்துடன் தாக்கம் புரிய செய்வதன் மூலமே எதனோல் பெறப்படும். அங்கே பிறகு மீண்டும் நீரை சேர்ப்பதன் மூலம் எதனோலை பெற முடியும். எதேன் அல்ல, அதுவும் தவறானதாகும். ஆகவே மேற்படி படிமுறைகளில் எதேனோல் தொகுப்பின் பொருட்டான சரியான படிமுறையாக அமைவது AB மற்றும் C ஆகும், AB மற்றும் D ஆகும், AC மற்றும் D ஆகும், BC மற்றும் D ஆகும், ABC மற்றும் D ஆகும். ஆகவே A மாணவர்கள் அங்கே பார்த்தீர்களேயானால் சுக்ரோசு கரைசலை மதுவத்தை பயன்படுத்தி நொதிக்க வைப்பதன் மூலம் அது சரியானதாகும். எதியின் ஆவியை கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் ஊக்கி முன்னிலையில் நீராவியுடன் என பெற வேண்டும். நீராவியுடன் தாக்கம் புரிவதன் மூலம் இந்த குழுமகத்தை அது சரியானதாக இருக்கும். எதியின் திரவத்தை கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் ஊக்கியின் முன்னிலை திரவத்தை என்பது தவறானதாகும். அவை எதேனை என்பதில் தவறானதாகும். அவை இங்கே A மட்டும் சிறந்த விடையாகும். Bயிலே நீராவி குறிப்பிடப்பட்டது, அதுவும் சரியாக அமையும். அடுத்ததாக முதலான அனுசேபிகள் என்பவை அங்கியொன்றின் வளர்ச்சி, விருத்தி, இனப்பெருக்கம் ஆகியவற்றின் மீது நேரடியாக தொடர்புடன் இயற்கையான உற்பத்திகளாகும். முதலான அனுசேபி வகையைச் சேராத சேதன சேர்வை கூட்டம் பின்வற்றில் எது? அவை கார்போஹைட்ரேட், புரதங்கள், விட்டமின்கள், லிப்பிடுகள், நிக்கோட்டின். அவை இதற்கு சிறந்தபடியாக நாங்கள் நிக்கோட்டினை குறிப்பிட முடியும். அது ஒரு துணையான அனுசேப விளைபொருளாகும். அந்த உலகிலே பரவலாக பயன்படுத்தப்படும் சேதன பதார்த்தம் ஃப்ரக்டோசு, சுக்ரோசு, மோல்டோசு, ஆல்கஹால், லாக்டோசு ஆகிய உலகத்திலே அதிக அளவிலே பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சேதன பதார்த்தம். கார்போஹைட்ரேட் வகையிலே சுக்ரோசு அதிக அளவிலே சீனி என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதிக அளவிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஒரு சேதன பதார்த்தமாக நாங்கள் இதற்கு குறிப்பிட முடியும். அடுத்ததாக துணை அனுசவ பதார்த்தங்கள் மூலம் ஒரு அங்கி தொடர்பாக மற்றொரு அங்கிக்கு ஏற்படும் கவர்ச்சி அல்லது கவர்ச்சி இன்மைக்கு காரணமான சேர்வைகளில் பெரோமோன் உற்பத்தி செய்யப்படுவது. ஆகவே பெரோமோன் என்பது உற்பத்தி செய்யப்படுவது இந்த தேனி, மே, பல என்பது அது திருத்தமானபடியாக அமையும். ஆகவே இந்த வினாவுக்கு திருத்தமானபடியாக தேனி, மே, பலை என்பது திருத்தமானதாக அமையும். அடுத்தது இந்தியிலே காணப்படும் அனுசேபியாது. இந்தியிலே காணப்படுகின்ற அனுசேபியாக கஃபேன், ஜிஞ்சரோல், அடுத்தது சினமல்டிஹைட், பசிசின், ஈஜினோல் ஆவை அங்கே பிரதானமாக இந்தியிலே ஜிஞ்சரோல் காணப்படுகின்றது. ஆவை இது சிறந்த விடையாக அமையும். இந்தியிலே காணப்படுகின்ற அனுசேபி ஜிஞ்சரோலாக அமையும். அடுத்ததாக மாணவர்களே, முருங்கையில் காணப்படுகின்ற ஒட்சியேற்ற எதிரிகளின் எண்ணிக்கை யாது? முருங்கையிலே ஒட்சியேற்ற எதிரிகளாக 46, 92, 18, 9, 64 அங்கே 46. இக்கட்டமைப்பை குறிப்பது நிக்கோட்டின் ஆகும். ஆகவே மாணவர்கள் இந்த கட்டமைப்புகளையும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே மாணவர்களை நாங்கள் இதுவரையிலும் நாங்கள் இயற்கை உற்பத்திகளும் அதன் பிரித்தெடுப்புகள் பற்றி ஆராய்ந்து கொண்டுள்ளோம். அந்த வகையிலே முதலாவதாக இயற்கை உற்பத்திகள். இயற்கை உற்பத்தி என்றால் என்ன? பிரதான இயற்கை உற்பத்தியாளர்கள் யார்? அந்த பிரதான உற்பத்தியாளர் தாவரங்கள் விளங்குகின்றன. தாவரங்களிலே ஒளித்தொகுப்பு என்பது மிக முக்கியமானதாகும். உங்களுக்கு என்னதற்கு தெரியும். 6 CO2, 6 நீர் மூலக்கூறுகள், சூரிய ஒளி பற்றியம் முன்னிலையிலே அங்கே
குளுக்கோஸும் ஆக்சிஜன் வாயும் தயாரிக்கப்படுகின்ற செயற்பாடாக விளங்குகின்றது. அது பிரதான இயற்கையான உற்பத்தியாளராக விளங்குகின்றன. முதலான அனுச விளைவுகள் என்ன, துணை அனுச விளைவுகள் என்ன, முதன்மை அனுச விளைவு முக்கியத்துவம், துணை அனுச முக்கியத்துவம் பற்றி ஆராய்ந்தோம். அவை எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகின்றது என்பதை பற்றி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியினூடாக ஆராயலாம். அதுவரையிலே உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.